அழகா வந்து ஒரு கதை சொல்றாரு வசிஷ்டர் வந்து. யாருக்கு? ராமபிரானுக்கு. என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு காட்டு நோக்கி போயிட்டு இருந்தாராம். ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுல வந்து 1000 கைகளுடைய ஒருத்தர் இருந்தாராம். பல தலைகள் 1000 கைகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஓடுறாராம். எங்க ஓடுறாருன்னு பார்த்தா நேரா ஓடி போய் பல அந்த உருட்டு கட்டையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கட்டைகளை எடுத்து தன்னைத்தானே அடி அடின்னு அடிச்சுக்கிறாராம். அடிச்சு 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 அதுல டயர்டாயி திருப்பியும் ஓடி போய் ஒரு பள்ளத்துல விழுகுறாராம். விழுந்து அழுது திருப்பி எந்திரிச்சு ஓடுறாராம். திருப்பியும் ஓடி போய் திருப்பியும் கட்டைகளை எடுத்து அடிச்சு திருப்பி வேற இடத்துல போய் திருப்பி என்ன பண்றாரு, கிணத்துக்குள்ள விழுகுறாராம். திருப்பி அங்கிருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி தொடர்ந்து ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு அவர் வந்து எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து வசிஷ்டர் வந்து பார்த்துட்டு இது என்ன பண்றாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் அந்த நபரை நிப்பாட்டி, நீ என்ன பண்ற, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இது கேட்ட அந்த மாத்திரத்திலே அந்த அந்த நபர் என்ன பண்றாரு, ஒரு நிமிஷம் என்னமோ கேட்கிறாரே, என்ன நடக்குது அப்படின்னு அது தனக்குள்ள கொஞ்சம் உள் நோக்கி திரும்பி அது வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப யோசிக்க 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 என்ன ஆகுதுன்னா, அவருடைய அந்த 1000 கைகள் அப்படியே கம்மியாகி கம்மியாகி கடைசியா 2 கைகளுக்கு வர்றாரு. திருப்பி நான் என்ன பண்றேன்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே தான் உடல் என்ற அந்த ஒரு உணர்வையும் இழந்து தலையெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம அப்படியே மறைஞ்சிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி இவர் என்ன பண்றாரு வசிஷ்டர், அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க போகும்போது இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கவுங்க அடிச்சு அடிச்சு ஒருத்தர் வாழைத்தொப்புல விழுவுறாரு, இன்னொருத்தர் வந்து வேற வேற இடத்துல விழுந்துகிட்டு எந்திரிச்சு அழுதுகிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அவங்கள போய் இவர் நிப்பாட்டி கேட்கிறாரு வசிஷ்டர், என்னங்க இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து அப்படியே மேலேயும் கீழையும் பாக்குறாராம், ஒருத்தர் சிரிக்கிறாராம், என்ன பண்றோன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாராம். திருப்பி என்ன பண்றது, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்களாம். இந்த விஷயத்த ராமர்கிட்ட சொன்னவொன்னு அவர் அழகா சொல்றாரு வசிஷ்டர், இப்ப நான் சொன்னதோட அர்த்தம் உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தான் என்ன செய்யறோம் என்று தெரியாமலேயே எதையோ இந்த மனது வந்து இயக்குவதனால் எதையோ செய்து கொண்டு அதிலே துக்கப்பட்டு கொண்டு அந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் மீண்டும் ஒரு துக்கத்தில் விழுந்து மீண்டும் அதை மீள முடியாமல் ஒரு செயல்களை செய்து தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எப்படி வந்து ஒருத்தன் போய் கீழே விழுந்து திருப்பி கட்டையால தன்னை அடிச்சுட்டு திருப்பி போய் கிணத்துல வந்து கட்டையால தன்னை அடிச்சுட்டு இப்படியே பல ஜென்மங்களாக பல நாட்களாக நம்ம வந்து வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம என்ன பண்றோம் எதுக்கு பண்றோம்னு யோசிக்கிறதே கிடையாது. ஒரு நிமிடம் இருந்து அதை யோசிச்சானா எப்படி வந்து நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன், அவன் கேட்ட உடனே அவனுடைய கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுடைய கற்பனையான விஷயங்கள் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் இருந்து அவன் கடைசியில அவனுக்குள்ள அவன் தெளிவு பெற்றது போல இந்த மனிதர்கள் தான் என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்ப நம்ம போய் யார்கிட்ட நான் பின்னானே இருக்கிறோம்ல கிளாஸ்ல, ஐயா கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் ஞானத்தை பத்தி தெரிஞ்சுங்கன்னா, உங்களுக்கு என்னங்க சாமி தெரியும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளவோ பொறுப்புகள் இருக்குது, எனக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்குது, சமுதாயத்துக்கு எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குது, என் குடும்பத்துக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது, எனக்கு எவ்வளவோ இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குதுங்க, அதோட சேர்த்து வந்து நீங்க கொஞ்சம் இந்த தியானத்தையும் பண்ணுங்கன்னா, தியானம் பண்ணலாம் எனக்கு டைம் கிடையாது, எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்றது உண்டு. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நைட்டு 10-11 மணி கூட போன் அடிக்கிறவங்க உண்டு. போன் அடிச்சு, சாமி எனக்கு என்னால முடியல, எனக்கு ஏதாவது எதை பண்ணுங்க. ஏங்க இதெல்லாம் வந்து இது என்னது அப்படியே மாயமந்திரமா போட முடியும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு உடனே நாம் காலமாக நம்ம கொஞ்சமாச்சு நம்ம தயார்படுத்தணும் நம்ம எல்லா விஷயங்களிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வர்றதுக்கு. ஆனா எதுவுமே நம்ம முயற்சி இல்லை. எதுக்கு பிறந்தோன்னு நமக்கு தெரியல, எதுக்கு வளர்றோம்னு நமக்கு தெரியல, எதுக்கு எல்லா செயல்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியல, யோசிக்கவே முடியல. இப்படி ஒரு காலகட்டத்துல வந்து ரொம்ப காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி இந்த வசிஷ்டர் சொல்றாருல, ஓடி போய் கட்டையை எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி காலைல கண்ணு விழிச்சதுல இருந்து எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஓட ஆரம்பிக்கிறோம். நைட்டு அப்பான்னு வந்து படுக்கிறோம். திருப்பி எந்த சொர்க்கத்துக்கு போறோம் நமக்கு தெரியல. திருப்பி காலில் எந்திரிச்சு ஓடுறோம். இப்படி ஓடிடுறதுக்குள்ளே 40-50 வருஷம் ஓடி போயிடுது. கரெக்டா 60 வருஷத்துல கொஞ்சமாச்சும் உட்காரலாம் நினைக்கும் போது உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் வந்துருது. நல்லா பாருங்க, யாராவது ஒருத்தர் நீங்களே யோசிச்சு பாருங்க, எனக்கு வாழ்க்கையில எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்குது. ஒருத்தர் நினைச்சாராம் வந்து, எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டா என் கடமை முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து நான் பாட்டுக்கு உட்காந்து நான் நிம்மதியா வாழ்வேன் அப்படின்னாராம். சரி, நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாராம். அவன் 12th நல்லா மார்க் எடுத்துட்டானா அவனுக்கு ஒரு நல்ல காலேஜுக்கு வந்து போய் சேர்ந்துருவான், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னா. சரி, நல்ல காலேஜுக்கும் கிடைச்சிருச்சு. சரி, நல்ல காலேஜ் கிடைச்சிருச்சு, அவன் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நான் பாட்டுக்கு அழகா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா. சரி, அவனுக்கு வேலையும் கிடைச்சி வேலைக்கும் போயிட்டான், அவனுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், நான் வந்து அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆயிடுவேன். அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக நான் உட்காந்துருவேன், என் பொறுப்பு முடிஞ்சு, எனக்கு எந்த ஒரு இல்லையா. அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி அவன் கல்யாணத்துக்கு போகும்போது 25 வருஷமா ஓடிட்டாரு, இன்னும் ஓடுறாரு.
கொஞ்சம் உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றது கூட இல்லாம வேகத்தோட அந்த வாழ்க்கையோட புஷ் பண்ணக்கூடிய விஷயத்துல ஓடிக்கிட்டே இருக்காரு. சரி கல்யாணம் தான் பண்ணியாச்சு, சரிப்பா கல்யாணம் தான் பண்ணியாச்சு, இப்பயாச்சும் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் என்னப்பா. ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பேரம் பேத்தி பிறந்துச்சுன்னா அந்த பேரம் பேத்திங்களோடயே விளையாண்டுக்கிட்டு அழகா நான் வந்து என்ன பண்ணிடுவேன், என் வாழ்க்கையை அப்படியே வீல் சேர்ல சாச்சு நான் வாழ்ந்துருவேன் சாமி அப்படின்றாங்க. சரி பேரம் பேத்தியும் பிறந்துருச்சு, நீ அதுங்களோட விளையாடுறியான்னு பார்த்தா இடுப்பு வலி, மூட்டு வலி, தலைவலி, சுகரு, பிபி, அல்சரு, என்னென்ன வியாதியெல்லாம் உலகத்துல இருக்கோ எல்லா வியாதியும் குத்தகைக்கு எடுத்து நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால அந்த குழந்தைங்களை கூட நிம்மதியா வாழ முடியாம, நம்ம உடம்போட நம்ம நிம்மதியா இருக்க முடியாம, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணோம்னு பார்த்தா லாஸ்ட்ல அந்த மகள் என்ன பண்ணுவாங்க, அப்ப எங்க வீட்டுல இடம் இல்லை, நீ கொண்டு போய் ஹோல்டேஜ் ரூம்ல நீ தங்கிக்கோன்னு கொண்டு போய் அவங்களை கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க. நிறைய நடக்குது இப்ப சமுதாயத்துல. பெரியவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு சிறு வயதுல இருந்து வருத்தன, அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க லாஸ்ட்ல வாழ்க்கை முடிகிற நேரத்துல, நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்றோம், எங்கடா போறோம், என்ன பண்றோம்னு ஒரு புரிதல் இல்லாம எதையோ வாழ்ந்து துக்கத்திலேயே விழுந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வசிஷ்டர் சொல்ற மாதிரி தன்னைத்தானே இந்த கட்டையால அடிச்சுக்கிறது, கிணத்துல விழுவுறது, குழியில விழுவுறது, அதுல ஏதோ ஒரு சுகம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே ஓடுறது, திருப்பியும் அடிச்சுக்கிறது, இப்படித்தான் வாழ்கிறார்கள் நம் மனிதர்கள். தயவு செய்து புரிந்துக்குங்க. இது அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதேதான் அதிகமாகும். கொஞ்சமாச்சு உள்ளுக்குள்ள அந்த மெய்யறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மையை நமக்குள்ள உள்வாங்குவதற்கு நாம் தயாராக வேண்டும். தயாராகவில்லை என்றால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை தான் திருப்பி திருப்பி கொடுக்கும். மீண்டும் மீண்டும் நாம் பிறவி எடுத்து இந்த துக்க காடு, இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு துக்க காடு. நம்ம உடம்பு எடுத்து வந்துட்டோம்னா நம்ம நல்ல விஷயத்துக்கெல்லாம் உடம்பு எடுக்கல. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சாபம் என்னன்னா இந்த மனுஷ உடம்பு தான். அழகா ஔவையார் பாடுவாங்க, அரிது அரிது மானிடர பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு இருந்து பிறப்பு. கரெக்ட். மற்ற ஜீவராசிகளை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் பீயிங் அது மனித பிறப்பு தான். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா இறைவனோட கம்பேர் பண்ணும்போது, இறைத்தன்மையோட கம்பேர் பண்ணும்போது அந்த தன்மையில இருக்கக்கூடியவர் தான் நாம. ஆனா அதுல இருந்து நழுவி கீழே விழுந்து இந்த ஒரு சாபத்தினால, நிறைய புராணங்கள்ல படிக்கிறது உண்டு இல்ல, வைகுந்தத்துல இருக்கிறவரு, கைலாசத்துல இருக்கிறவர் ஏதோ அங்க ஒரு தவறு பண்ணி சாபத்தினால மனித பிறப்பு எடுத்து இங்க தவம் பண்ணி தன்னுடைய கர்மத்தை கழிச்சு திருப்பியும் வைகுந்தத்துக்கு போறாங்கன்னு நம்ம பல புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம். சோ அதே மாதிரிதான் நம்ம அந்த இறைவனாக இருந்து பிரம்மமாக கலந்து இருந்த, பிரம்மத்தோடு பிரம்மமாக இருந்த நம் தான் பிரம்மன். அப்படி இருப்பவர்கள் ஏதோ ஒரு அறியாமையினால இந்த சரீரத்தை எடுத்து இதுல படுற துக்கத்தோடையே நம்ம மறைஞ்சிட்டோம், கலந்துட்டோம். இப்ப நம்மளுடைய சுயத்தன்மையே மறந்துட்டோம். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே வாழ போறீங்க சொல்லுங்க? நல்லது.